Hello viewers, welcome to my cooking channel. சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னால ஒரு ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் உள்ள ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பார்க்கலாமா? வெண்டைக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/4 கிலோவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி பழம் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது, அதனால நான் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை. இதை தவிர இனி மசாலா: 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அதுவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதை தவிர உப்பு நமக்கு தேவை. இது டர்மரின் எக்ஸ்ட்ராக்ட், புளி கரைச்சி அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்குங்க, ஏன்னா இந்த ஆயிலில் தான் நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் வதக்கி செய்தால் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். வெண்டைக்காய் மட்டும் எப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். வழுவழுப்பு தன்மை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா சுருங்கிட்டு, இதை இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மீதி இருக்க இந்த ஆயிலில் பாருங்கள், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதில் போட்டுக்கிறேன். பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகும் போட்டேன். இந்த இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. நான் இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு இது கூடவே கட் பண்ணி வச்ச இந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குயிக்காக வதங்கும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி குக்காகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு தடவை லிட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து இதை வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லாவே வதங்கிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இந்த வதங்கின தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒரு சைடில் ஆக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச மசாலா, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், இதை லைட்டாக வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு டர்மரின் எக்ஸ்ட்ராக்ட், புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், தலை கொதிக்காவை நம்ம ஆட் பண்ணுறோம். இது எண்ணெயில் வதக்குன வெண்டைக்காய். கொஞ்சமாக தான் நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறம் டேஸ்ட் பார்க்கணும். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது, கடைசியில் சொல்கிறேன். திரும்பியும் மூடி வைக்கிறேன், இது கொதிக்கட்டும். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். தலை கொதிக்குது. 1/2 டீஸ்பூன் விடையும் கம்மியாக நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டேன். எடுத்து காட்டுறதுக்கு முன்னால் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதான் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கட்டும். பார்க்கலாம். பாருங்கள், அழகாக சைடில் எல்லாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. தெரியுதா? பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட ஃப்ளேமை லோ ஆக்கிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வத்தி கொஞ்சம் குறுக்குறாக இருந்தால் தான் இந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இல்லைன்னா புளிக்குழம்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம். பட் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்டைக்காய் போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், ருசியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கூட நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வீட்டிலையே ரெடி பண்ண சுத்தமான நெய், அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது ஆப்ஷனல், யார் யாருக்கு நெய் பிடிக்குதோ அவங்க மட்டும் ஆட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஆனால் டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு, இல்லை வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்திடலாம். இதுபோல் விதவிதமான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மகிழ்வோடு சமைக்கலாம். வாங்க சேனலை பாருங்கள், சமைங்க, ருசிங்க, மகிழுங்க. தேங்க்யூ.